சந்தோஷம். அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர். அவசரமாக அலுவலகத்தை புறப்பட்டுக் கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது வீட்டில் ஒரே சத்தம். உள் அறையில் மகளும் அம்மாவும் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தனர். அம்மா மகளை திட்டிக் கொண்டே இருந்தார். அதற்கு இவர் அவசரமாக கிளம்பி கொண்டிருந்தார். உடனே அந்த அம்மா வெளியே வந்து, நான் மகளை திட்டுகின்றேன், உனக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா, அவள் இந்த தப்பு செய்யலாம் நீ கேட்க மாட்டாயா என்று கேட்டார். என்ன தவறு செய்தார் என்று கேட்டார். மேஜை மீது எல்லா பொருளும் கண்ணா பின்னென்று கிடைக்கிறது, எதையும் சரி செய்யாமல் அப்படியே வைத்து விடுகிறார், அசிங்கமா இருக்கிறது, பார்ப்பதற்கே நன்றாக இல்லை என்று சொன்னார். சிரித்துக் கொண்டே சொன்னார், நான் அவசரமாக அலுவலகம் கிளம்பி கொண்டிருக்கின்றேன், என் அலுவலகத்தில் வந்து பார். ஒரு அவசர கதியாக அங்கே பேப்பர்கள் சிதறி கிடைக்கின்றன, நானும் கூட சில நேரங்களில் அதை மறந்து விடுகிறேன். அதனால் அவருக்கு அறிவுரை சொல்லும் கட்டாயத்தில் நான் இல்லை. நான் சரியாக இருந்தால் அவருக்கு அறிவுரை சொல்லியிருப்பேன், என்னுடைய மேஜையும் இப்படிதான் இருக்குது என்று சொன்னவுடன் அந்த மனைவி சிரித்துக் கொண்டு உள்ளே சென்றாராம். ஒரு அறிவுரை சொல்வதற்கு அறிவுரை தகுந்த மாதிரி நம் செயல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அறிவுரை சொல்வதற்குண்டான தகுதி உள்ள நபர் என்று ஒரு ஜென் கதை சொல்கிறது. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.